வெல்கம் டு மொஷேஸ் கில்லாடி கிச்சன். வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு லட்டு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாரத்தில் ஒரு முறை இந்த லட்டை உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள், ரொம்பவே ஹெல்த்தியாக இருப்பாங்க. கடைகளில் கிடைக்கக்கூடிய ஸ்நாக்ஸ் எல்லாம் அதிகமாக கொடுக்காம வாரத்தில் ஒரு முறை இந்த மாதிரி ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் கொடுத்து பாருங்கள், விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டுமே ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. இது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக சாப்பிட்லாம். இன்றைக்கி நம்ம வேர்க்கடலையும் எள்ளையும் வச்சு ஹெல்த்தியான லட்டு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கலாம். நான் 2 விதமான எள்ளையும் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேங்க. 1/2 கப் அளவுக்கு கருப்பு எள்ளும் 1/2 கப் அளவுக்கு வெள்ளை எள்ளும் எடுத்திருக்கேன். நீங்கள் முழுவதுமாக கருப்பு எள்ளு இல்லாட்டி வெள்ளை எள்ளு கூட எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த எள்ளை தண்ணி ஊற்றி ஒரு 3 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். எள்ளில் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் சின்ன சின்ன கல், மண், தூசியெல்லாம் இருக்கும். அதனால் இதை நல்லா களைஞ்சிட்டு ஒரு 2 தடவை நல்லா கழுவி இதை ஒரு ஃபில்டரில் வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. இப்போ வடித்த எள்ளை ஒரு பேனில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுப்பை சிம்மிலே வச்சு ஒரு 7லேருந்து 8 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து விடுங்க. நீங்கள் வறுக்க எள்ளில் உள்ள ஈரப்பதம் எல்லாம் போயிட்டு ஒரு 8 நிமிஷத்துலேயே இந்த எள்ளு நல்லா வெடிக்க ஆரம்பிக்குங்க. இந்த மாதிரி லைட்டாக வெடித்து வரும்போது நம்ம எந்த கப்பால் எள் அளந்து எடுத்தோமோ அதே கப்பாலேயே 3/4 கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலையே தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை ஒரு 3 நிமிஷம் மட்டும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட பச்சை வேர்க்கடலை தான் இருக்குன்னா அதை தனியாக வறுத்து தோல் நீக்கிட்டு அதுக்கப்புறம் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இது ரெண்டுமே நல்லா வறுபட்டுருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம வறுத்த பொருள் எல்லாம் நல்லா ஆறி வந்துருச்சு. கொஞ்சம் கூட சூடு இருக்கவே கூடாது. முழுவதுமாக நல்லா ஆறி இருக்கணும். இப்போ ஆறின எள்ளையும் வேர்க்கடலையும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரும் கொஞ்சம் கூட ஈரப்பதமே இருக்கக்கூடாதுங்க. நல்லா ட்ரையாக இருக்கணும். ட்ரையான மிக்ஸி ஜாருக்கு இதை மாற்றிக்கோங்க. இது கூடவே வாசனைக்காக நம்ம 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க. இனிப்புக்காக நான் நாட்டு சர்க்கரை தான் எடுத்திருக்கேன். எந்த கப்பால் எள் அளந்து எடுத்தோமோ அதே கப்பாலே 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். நாட்டு சர்க்கரையில் கல், மண், தூசி இது எதுவுமே இல்லாத மாதிரி நல்ல சுத்தமான நயமான நாட்டு சர்க்கரையை எடுத்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை மைல்டான ஒரு இனிப்போடு இருக்குங்க. இனிப்பு கூடுதலாக வேணும்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எக்ஸ்ட்ரா சேர்த்து இதை அரைச்சி கொண்டு வந்துடுறேன். அரைக்கும் போது ஹை ஸ்பீடில் வச்சு அரைக்கக்கூடாதுங்க. பல்ஸில் விட்டு அரைச்சிங்கன்னா நல்லா உங்களுக்கு பவுட்ரு பதத்துக்கு அரைப்பட்டு வந்துடும். ஹை ஸ்பீடில் வச்சு அரைச்சிங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சிருங்க. அப்புறம் லட்டு பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு விழுன்னு இருக்கும். இந்த மாதிரி உதிரியாக அரைச்சி எடுக்கும் போது லட்டு பிடிச்சிங்கன்னா ஒரு 10 நாள் வரைக்கும் இதை ஸ்டோர் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம இதை லட்டு மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாம். நான் மீடியம் சைஸில் லட்டு பதத்துக்கு பிடிச்சி எடுத்துக்கிறேங்க. இதில் கொஞ்சம் கூட நெய்யோ எண்ணெயோ எதுவுமே சேர்க்க வேண்டாங்க. எள்ளில் இருக்கக்கூடிய எண்ணெய் பதமே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதுலேயே நீங்கள் லட்டு ஈஸியாக பிடிக்கலாம். அப்படி பிடிக்க வரலைன்னா மறுபடியும் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு ஹை ஸ்பீடில் ஒரே ஒரு செகண்ட் மட்டும் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லட்டு பிடிச்சி எடுத்துக்கோங்க. நான் மீடியம் சைஸில் எல்லா லட்டையும் பிடிச்சி எடுத்துக்கிறேன். வாரத்தில் ஒரு முறை ஹெல்த்தியாக வீட்லேயே இது போல் லட்டு செஞ்சு கொடுத்து பாருங்கள். எள், வேர்க்கடலை, வெல்லம் இதெல்லாம் சேர்த்து செய்யும் போது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துருந்துச்சுன்னு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலையே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.